வணக்கம். ரியல் எஸ்டேட்ல புதையல் மாதிரி மறைஞ்சிருக்கிற டீல்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஆனா சூப்பரான வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் வங்கி சொத்து ஏலங்கள். வாங்க, இன்னைக்கு அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வழக்கமா பார்க்குற மார்க்கெட்டை தாண்டி கரெக்டான விலையில நல்ல எதிர்காலம் இருக்கிற சொத்துக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் நம்மளோட இன்னைய பயணம். அந்த பதில் வேற எதுவும் இல்லை, வங்கி ஏலங்கள் தான். கடன் திரும்ப கட்ட முடியாததால வங்கிகள் கையகப்படுத்தின சொத்துக்கள் இங்கதான் விற்பனைக்கு வரும். உண்மையே சொல்லணும்னா இது ரொம்ப தனித்துவமான சொத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வங்கி ஏலம்னா என்ன? கடன் வாங்கினவங்க பணத்தை திரும்ப கட்டாதப்போ பேங்க் அந்த சொத்தை எடுத்து பொது ஏலத்துல விற்பனை செய்வாங்க. அவங்களோட நோக்கம் கொடுத்த கடனை திரும்ப எடுக்கிறது தான். சரி, இப்போ இந்த ஏலங்கள்ல நமக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? வங்கி ஏலங்கள்லாம் பெரிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமான ஒரு களம். இன்னைக்கு நாம ஒரு முதலீட்டாளரோட முழு பயணத்தையும் பார்க்க போறோம். வெறும் 15 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய திட்டம் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன வாய்ப்புகள் காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம பயணத்தோட முதல் படி, ஒரு புது முதலீட்டாளர் தன்னோட முதலடியை எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. இடம் தரங்கம்பாடி. இதோ பாருங்க அதோட விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில இருக்கிற இந்த நிலம் மற்றும் கட்டிடத்தோட ஆரம்ப விலை வெறும் 14,90,000 ரூபாய் தான். இந்த ஏலத்தை நடத்துறது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு லோ என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட். முதல் முறையா சொத்து வாங்குறவங்களுக்கும் சின்னதா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ஆரம்பம். அதோட தமிழ்நாட்டோட அழகான கடற்கரையோரத்துல இருக்கிறது இதுக்கு ஒரு தனி சிறப்பு. ஓகே, படிய வெற்றிகரமா எடுத்து வச்சாச்சு. இப்போ முதலீடோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு குடும்பமா வசிக்கிறதுக்கோ அல்லது நீண்டகால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யறதுக்கோ யோசிக்கிறவங்களுக்கு இங்க 2 வித்தியாசமான வழிகள் இருக்கு. நம்மளோட முதல் பாதை கோயில் நகரமான காஞ்சிபுரத்துல இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலம் விடுற இந்த சொத்தோட ஆரம்ப விலை 37,50,000 ரூபாய். இந்த சொத்தில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது 2 விதமான தேவைகளை பூர்த்தி பண்ணுது. ஒன்னு, நல்லா வளர்ந்த பகுதியில அமைதியா சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். இன்னொன்னு, ஒரு நிலையான வாடகை வருமானம் வேணும்னு நினைக்கிற முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இப்போ இரண்டாவது பாதைக்கு வருவோம். கிட்டத்தட்ட அதே வேலை தான், ஆனா முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாய்ப்பு. சென்னையோட பரபரப்பான ஐடி காரிடார்ல இருக்கிற சோழிங்கநல்லூர்ல இந்த சொத்து அமைஞ்சிருக்கு. ஆரம்ப விலை 39 லட்சம் ரூபாய். இந்த சொத்தோட கதையே வேற. இது முழுக்க முழுக்க வளர்ச்சி மற்றும் வேகத்தை பத்தினது. சென்னையோட ஐடி துறைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால இதோட மதிப்பு எதிர்காலத்துல வேகமா உயர நல்ல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒரு குடியிருப்பு வீடு, அதோட ஒரு ஃபிளாட்டும் இணைஞ்சிருக்கு. அதனால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு டபுள் பெனிஃபிட்னு சொல்லலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரே விலையில இருக்கிற 2 சொத்துக்கள், ஆனா ரெண்டுமே வெவ்வேறு முதலீட்டு உத்திகளுக்கு வழிவகுக்குது. ஒன்னு பாரம்பரியமான இடத்துல நிலையான வருமானத்தை தருது, இன்னொன்னு நவீன நகர வளர்ச்சியோட சேர்ந்து சொத்து மதிப்பை அதிகப்படுத்துறத இலக்கா கொண்டிருக்கு. நம்ம முதலீட்டு பயணத்துல இப்போ அடுத்த லெவல். இது சும்மா ஒரு சொத்து வாங்குறது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இங்க முக்கியத்துவம் எல்லாமே இடத்துக்கும் எதிர்காலத்துல மறுவளர்ச்சி பண்றதுக்கான வாய்ப்புகளுக்கும் தான். அந்த இடம் பல்லாவரம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏலம் விடுற இந்த சொத்தோட ஆரம்ப விலை 1,89,00,000 ரூபாய். இது சென்னையில ரொம்ப முக்கியமான பகுதிகளில் ஒன்னான பல்லாவரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த சொத்தோட கதைய ஒரே வரியில கரெக்டா சொல்லணும்னா அது மூலதன வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகள். சிம்பிளா சொன்னா, எதிர்காலத்துல இந்த சொத்தோட மதிப்பு கணிசமா உயரும். இது ஒரு நீண்டகால பார்வை கொண்ட முதலீடு. பல்லாவரம் ஏன் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிக் முதலீடுன்னு சொல்றோம்? ஏன்னா இது சென்னை ஏர்போர்ட், முக்கியமான மெயின் ரோடுகள்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதோட இது ஒரு குடியிருப்பு மற்றும் வணிக மையமா வேகமா வளர்ந்து வர்றதால மறுவளர்ச்சி பண்றதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா நம்ம பயணத்தோட உச்சகட்டம். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பெரிய நிறுவன முதலீட்டாளர்களையும் கட்டுமான துறையினரையும் டார்கெட் பண்ற ஒரு கிராண்ட் பிரைஸ்னு சொல்லலாம். புதுச்சேரி வில்லியனூர்ல இருக்கிற இந்த பிரம்மாண்டமான நிலத்தை கடன் மீட்பு தீர்ப்பாயம் மூலமா ஏலம் விடுறாங்க. இதோட ஆரம்ப விலை 5 கோடி ரூபாய். இந்த நம்பரை பாருங்க, 5 கோடி ரூபாய். இது ஒரு சாதாரண முதலீடு கிடையாது. இது ஒரு பெரிய விளையாட்டு, ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்கான அடித்தளம். இது ஏன் ஒரு டெவலப்பரோட கனவுன்னு சொல்றோம்? ஏன்னா இது சுமார் 7 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலம். புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்லயே கணிசமான ரோடு ஃபேசிங்கோட அமைஞ்சிருக்கு.
ஒரு பெரிய குடியிருப்பு திட்டத்தையோ இல்ல ஒரு வணிக வளாகத்தையும் உருவாக்க இது ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி. சரி, ஒரு சின்ன தொடக்க புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு பெரிய திட்டம் வரைக்கும் ஒரு முதலீட்டாளரோட முழுமையான பயணத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த முதலீட்டு பயணத்தை திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் வாங்க. தரங்கம்பாடியில ஒரு சின்ன தொடக்கம், அப்புறம் காஞ்சிபுரம் அல்லது சோழிங்கநல்லூர்ல ஒரு குடும்பத்துக்கான அடித்தளம், பல்லாவரத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், கடைசியா வில்லியனூர்ல ஒரு பெரிய இலக்கு. பாத்தீங்களா, ஒவ்வொரு படியும் ஒரு கதைய சொல்லுது. ஒவ்வொரு வங்கி ஏலமுமே ஒரு வாய்ப்பு தான். அதுல சரியான ஆய்வு, கொஞ்சம் துணிச்சல், அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ்னு எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த முதலீட்டு பயணத்துல உங்களுடைய கதை என்னவா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க.